ஆண்டறிக்கை. நடந்து போக பாதை இல்லையே, கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த நம் மக்களுக்கு நீங்க நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன், நீங்க கரை சேர நான் துடுப்பாகிறேன் என உயிரையும் மெய்யையும் அகரத்தோடு இணைத்து அக்கறையாய் அரிச்சுவடி ஆரம்பித்து பார்த்ததும் படித்ததும் கேட்டதும் முடிந்ததும் மறவாமல் துளிர்விட்ட உணர்விற்கு உணவாய் தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தணலாய் 1997 ஆண்டு வேறுண்ட தொடங்கி இவ்வாண்டு வரை 28 ஆண்டுகளாக தொடர்ந்து கல்வியை வழங்கி வரும் நம் ஜெய் ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் 28வது ஆண்டு நிறைவு விழா இன்று என்பதை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். புதிய விடியல்களுக்கு பூபாலம் பாட வெளிச்ச சூரியன் வீதி உலா வரும் நேரம் இது. கனிகள் பூக்களோடு கை கொடுக்கும் தருணம், வெளிச்சம் விளக்குகளோடு விளையாடும் சங்கமம், நதிகள் ஓடைகளோடு நடமாடும் சங்கமம் இந்த விழா. இந்த இனிமையான தருணத்தில் நம் பள்ளியின் 2024-25 கல்வியாண்டின் சிறப்பு நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் உவகை அடைகிறோம். மழலையர் வகுப்பு துவக்கம். இயற்கை அழகு, மென்மையான புன்னகை, மெல்லிய தீண்டல், புரியாத பாஷை, அறியாத உலகம், கவலை இல்லாத மனம், எதிர்பார்ப்பில்லாத வயது, இவற்றுடன் மழலையர் வகுப்பின் முதல் நாளில் தங்கள் பெற்றோருடன் பள்ளி வளாகத்தில் நுழைந்த குழந்தைகளை தங்கள் தாய்மாமன் மடியில் அமர வைத்து கைவிரல் பிடித்து எழுத்துக்களை எழுத வைத்து புரோகிதர் மந்திரம் முழங்க சரஸ்வதி தேவியை துதித்து ஆசி பெற்று பின் அதன் பிறகு வகுப்பறைக்குள் நுழைந்தார். புத்தக கண்காட்சி. தோல்வியால் துவண்டு கிடப்பவன் கூட ஒரு புத்தகத்தை படித்தால் தோல்வி மனோபாவத்தை கைவிட்டு வெற்றியை நோக்கி செல்வான் என்பதை உணர்ந்த நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் மாணவ மாணவிகளை விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டிருந்த புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சென்றார். காமராஜர் பிறந்த நாள் விழா. தன்னுடைய ஆட்சி காலத்தில் 17,000க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கர்ம வீரர், படிக்காத மேதை, கல்வி கண் திறந்த தன்னலமற்ற தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளன்று நம் பள்ளியில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி போன்றவை வைக்கப்பட்டன. மேலும் நம் பள்ளி மாணவிகள் கல்வித்துறையில் காமராஜர் அவர்கள் ஆற்றிய அளப்பரிய சாதனைகளை பாடலாக பாடி சிறப்பித்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழா. மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரின் பிறந்த நாளான கோகுல அஷ்டமியை முன்னிட்டு நம் பள்ளி மாணவ மாணவிகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை போல் வேடமணிந்து வந்து கிருஷ்ணரின் லீலைகளை நம் கண்முன்னே நிகழ்த்தினர். பின்பு மாணவர்களின் உரியெடுத்து நிகழ்ச்சியுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. சுதந்திர தின விழா. நம் பள்ளியில் ஆகஸ்ட் 15 நாளன்று சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அன்று நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து நம் பள்ளி குழந்தைகள் சுதந்திர போராட்ட வீரர்களை போல் வேடமணிந்து வந்து வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் போன்ற முழக்கங்களை எழுப்பி பார்வையாளர்கள் முன் தேசப்பற்றினை பறைசாற்றினர். விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் உருவாக்கிய முழு முதற் கடவுளான விநாயகர் சிலைகள் மற்றும் படங்களை வைத்து சுண்டல், கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜை செய்து வழிபட்டனர். பழங்களின் விழா. வளரும் குழந்தைகளின் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி ஆகியவற்றிற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பதற்கும் நோய் வராமல் பாதுகாப்பதற்கும் பழங்கள் அவசியம் என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்தும் விதமாக நமது பள்ளியில் பழங்களின் விழா கொண்டாடப்பட்டது. வரலட்சுமி நோம்பு. வரலட்சுமி நோம்பன்று நம் பள்ளியில் பயிலும் குழந்தைகள் கல்வி ஞானம் பெறவும் வரலட்சுமியின் அருள் பெறவும் நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் விரதம் இருந்து அம்மனை அலங்கரித்து பள்ளி வாயிலில் இருந்து மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் கூறி பூஜை செய்து மலர் தூவி பள்ளி வளாகத்தினுள் வரவழைத்து ஆரத்தி காட்டி வரலட்சுமி விரதத்தினை கடைபிடித்தனர். ஆசிரியர் தின விழா. நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆசிரியர் தினத்தன்று நம் பள்ளியின் இறைவணக்க கூட்டத்தினை ஆசிரியர்களே பங்கேற்று நடத்தினர். பின்பு நம் பள்ளி மாணவர்கள் பலவித விளையாட்டு போட்டிகளை தாங்களே முன்னின்று ஆசிரியர்களுக்கு வைத்து மகிழ்ந்தனர். பிறகு நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்.